மேகதாது அணை விவகாரம் 2026 மே 10ஆம் தேதிக்கு பிறகுதான் உருவானது போல திமுக உளறுகிறது என்று தாவிக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது விவகாரம் இப்போதுதான் உருவானதா என்றும் தாவிக கேள்வி எழுப்பியுள்ளது. தூங்கிக் கொண்டிருப்பது யார் என்பதற்கு திமுக தலைமையே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறது தானே என்றும் தாவிக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்நிலையில் மேகதாது விவகாரம் இப்போதுதான் உருவானதா என்றும் தாவிக கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக மக்களால் தூக்கி எறியப்பட்ட பிறகும் தானே முதலமைச்சர் என்பது போல மு.க.ஸ்டாலின் பேசுவதாக தாவிக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். யதார்த்த உலகில் இருந்த இன்டிஃபரண்டாக இருப்பது என்பதை திமுக தலைமைக்கு எடுத்து சொல்ல வழக்கம் போல ஆளே இல்லை என்பது போல இருப்பதாக தாவிக கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். மேகதாது விவகாரம் இப்போதுதான் உருவானதா என்றும் திமுகவை எதிர்த்து தாவிக தரப்பிலிருந்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மேகதாது விவகாரம் 2026ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதிக்கு பிறகுதான் உருவானது போல திமுக தலைமை உளறுவதாக தமிழக வெற்றி கழகம் தலைமை அலுவலகம் தரப்பில் எக்ஸ்தலப்பாக்கம் இடத்தில் பதிவொன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தூங்கிக் கொண்டிருப்பது யார் என்பதற்கு திமுக தலைமையே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறது தானே என கேள்வி எழுப்பியதோடு, தமிழக மக்களால் தூக்கி எறியப்பட்ட பிறகும் தானே முதலமைச்சர் என்பது போல பேசுவதுதான் யதார்த்த உலகில் இருந்து இன்டிஃபரண்டாக இருப்பது என்பதை திமுக தலைமைக்கு எடுத்து சொல்ல வழக்கம் போல ஆளே இல்லை போல எனவும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியில் இருந்த போது ஆக்டிவாக இருந்திருந்தால் இன்று தமிழக மக்கள் உங்களை இன்ஆக்டிவ் மோடுக்கு தள்ளி இருக்க மாட்டார்கள் எனவும், யதார்த்தம் எதையும் உணராமல் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பொறாமையில் வயிற்றெரிச்சலில் பதவி வெறியில் திமுக பிதற்றுவதை மக்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கின்றனர் என்றும் திமுக தான் இன்னும் உணராமல் இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேகதாது விவகாரம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உரிமை சார்ந்த எந்த விவகாரத்திலும் தமிழக விவசாயிகள் நலன்களும் தமிழக மக்கள் நலன்களும் பாதிக்கப்பட தமிழக வெற்றி கழக அரசு ஒருபோதும் இடம் கொடுக்காது எனவும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.